வணக்கம். இன்றைக்கி வந்து காரைக்குடி ஸ்டைலில் மட்டன் சாப்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன நான் மசாலா சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ குக்கரை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 3/4 கிலோ சாப்ஸ் செய்ய போகிறோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாக இருந்தால் கொஞ்சமாக சோம்பு பொரிஞ்சமே இது கூட பிரிஞ்சலை, இது கூட கொஞ்சம் கறி மசாலா பட்டை, இது கூட கொஞ்சமாக கல்பாசி, இது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இது இப்போ எல்லாம் பொரியட்டும். இது கூட ஒரு 20 சாம்பார் வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட வந்து நான் ஒரு 5 குண்டு மிளகா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது கூடயே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துடுங்க. நம்ம இப்படி சேர்க்கும்போது தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் கரண்டி அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் நான் சீரகம், சோம்பெல்லாம் வந்து தனியாக சேர்க்கலை. நீங்கள் வெறும் தனியாத்தூள் மட்டும் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள் 2 சேர்த்துக்குங்க. இப்போ 1/2 டேபிள் கரண்டி அளவுக்கு தனி மிளகாத்தூள். இப்போ இந்த மசாலா இது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் சாப்ஸும் சேர்த்துக்கலாம். மட்டன் சாப்ஸு நல்லா மசாலா நல்லா இதால ஸ்டவ்வை வந்து ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. மசாலா கூட நல்லா சாரட்டும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துலாம். எந்த அளவுக்கு சேர்க்கணும், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ மட்டனில் இருக்க சூஸே நமக்கு தனியாக தண்ணி வரும். இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடிடுங்க. ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். திறக்கும் போதே நல்ல மணமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ஓரளவுக்கு இந்தளவுக்கு கிரேவி வேணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும், ரொம்ப இது மாட்டம் வேணும், வறுவல் மாட்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு கூட இது பண்ணிக்கோங்க. கிண்டிட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறமா கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நான் இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.